வணக்கம், நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. இன்னைக்கு மூட்டு வலியோட வரக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் தாங்க, மேம் மூட்டு வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை மேம். எப்ப இந்த மூட்டு வலி ஆரம்பிச்சதோ அன்னில இருந்து ஒரு வேலையும் செய்ய முடியல, என்னோட ரொட்டீனே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மூட்டுகள் பொறுத்த வரைக்கும் வெறும் 2 எலும்புகள் சேரக்கூடிய இடம் மட்டும் கிடையாதுங்க. அது சுத்தி இருக்கக்கூடிய தசைகள், தசை நாறுகள், உள்ள இருக்கக்கூடிய சைனவல் ஃப்ளூயிட், இது எல்லாமே நல்லா நரிஷ்டாவும் நல்லா பிளெக்சிபிளா இருந்தா மட்டும்தான் மூட்டுகளோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். நம்மளோட ஒட்டுமொத்த உடலோட ஸ்டெபிலிட்டியுமே சரி, நம்மளோட தினசரி மூவ்மெண்ட்டுக்குமே சரி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அப்படி இருக்கக்கூடிய மூட்டு நல்லா நரிஷ்டா இல்லாம எப்போ ஒரு வலியோ வேதனையோ வருதோ அப்பதான் நம்ம டாக்டர் தேடியே வருங்க. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு 40 வயது தாண்டக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா மூட்டு வலி இல்லாம இருக்கவே மாட்டாங்க. உங்க அம்மாங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு நாள், ஒரு வாரம் 2 வாரம் மூட்டு வலியோட தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அது என்னமோ தெரியலங்க, இந்த வலியும் மூட்டும் மூட்டு வலியும் சரி பெண்களையும் சரி பிரிக்கவே முடியல. வலியோடவே வாழ பழகிடுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த மாதிரி வலி வரும்போது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும், இல்ல வலி இல்லாம நம்ம நார்மலாவே இந்த முட்டுகளை பலப்படுத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மூட்டு வலிகளை ஒரு 4 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு வாத பிரகிருதி, இல்ல உடல்ல வாதம் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல வயதான கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய மூட்டு வலிகள். இந்த இந்த மாதிரி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிற்கும் போதோ இல்ல நடக்கும் போதோ அவங்களுக்கு மூட்டு வலி வரும். முக்கியமா படிக்கட்டு ஏறும் போது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய ஜென்ரலா பண்ணக்கூடிய சில விஷயங்களை பண்ணாவே போதுங்க, நம்ம மூட்டுகள் வலியில அதிகமா ஆகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். தினசரி அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூட்டுகளுக்கு எண்ணெய் தேய்த்து நல்லா வெந்நீர் வச்சு நல்லா காலில் ஊத்தி விடும் போதே நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நல்ல நரிஷ்மெண்டோட டயட் எடுக்கும் போதே இந்த மாதிரி உடல்ல வாதம் அதிகமாகாம கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நீர்மோறு, நெய், அதுக்கப்புறம் அவங்களோட உணவுகள்ல வாதம் அதிகமா இல்லாம இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு சிட்டிகை பெருங்காயம் வெந்நீரோட கலந்து எடுத்துட்டே வந்தாங்கன்னா அதிகமா வாதம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய மூட்டு வலியும் சரி, உடல்ல வாதம் அதிகமாகிறதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆமத்துவம் சொல்லுவோம், அதாவது டாக்ஸிசிட்டி அதிகமா உடம்புல சேரறதுனாலயே மூட்டுகள் வீக்கத்தோட ஒரு வலி வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மேம் எனக்கு வீக்கமா இருக்கு, வலி கூட கம்மியா தான் இருக்கு, ஆனா கால் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி ரெட்டிஷா ஸ்வெல்லிங்கோட இருக்கிறது பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி மூட்டு வலிகளை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் தேய்ச்சி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வலிகளையும் வீக்கத்திலையும் பெரிய மாற்றமே இருக்காது. முதல்ல அவங்க செய்ய வேண்டியது உடலை சுத்திகரிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அவங்களோட டைஜஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், பெரிய அளவுல பசி இருக்காது, செரிமானம் சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலயே மூட்டுகள் எல்லாமே வீக்க வரதுக்கான மேஜர் காரணமா நம்ம பார்க்கணும். சோ அவங்க உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொள்ளு ரசம் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது மூட்டுகளுக்கு பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரியான மூட்டு வலியில இருந்து ஈஸியா அவங்களால வெளியில வர முடியும். ஏன்னா வீக்கமும் ஸ்டிஃப்னஸும் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் உடம்புல அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான். மூணாவது பாத்தீங்கன்னா தாத்து க்ஷயம், அதாவது நரிஷ்மெண்ட் இல்லாம போறது. இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்ல ரொம்ப 40 வயது தாண்டக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கும். ஏன்னா நேச்சுரலா சுரக்க வேண்டிய சுரபிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதனாலவே மூட்டுகளுக்கு கிடைக்க வேண்டிய பலம் இல்லாம போகுது. சோ எப்பயுமே தசை நாறுகள், தசைகளுக்கு போகக்கூடிய நரிஷ்மெண்ட் கிடைக்காம போகும்போதே இந்த லிகமெண்ட் டேர் எல்லாம் அதிகமா இந்த ஃபேஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி மூட்டு வலி வரும்போது அவங்களால காலை எடுத்து கீழேயே வைக்க முடியல மேம், அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நரிஷ்மெண்ட் இல்லாம போகும்போது நம்ம நேச்சுரலா நம்ம டயட்ல எப்படி அந்த நரிஷ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றது. ஸோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், லைக் நிறைய ஆட்டுக்கால் சூப்பு, நான் வெஜிடேரியனா இருக்கிறவங்களா இருந்தா, அண்ட் நிறைய பழங்கள், கீரை, காய்கறிகள் இதெல்லாம் டபுள் தி குவான்டிட்டி அவங்களோட ஃபுட்ல இன்க்ரீஸ் பண்ணணும். ஆயுர்வேதத்துல அஸ்வகந்தா அப்படி இல்லைன்னா சதாவரி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். இது பாலோட கலந்து எடுக்க முடியுமா நம்ம பார்க்கணும். நாலாவது பாத்தீங்கன்னா
அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால வரக்கூடிய மூட்டு வலிகள், நம்ம ரத்தத்துல வந்து யூரிக் ஆசிடோ இல்லைன்னா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால வரக்கூடிய மூட்டு வலிகள். இந்த மூட்டு வலிகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டா நம்ம எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உடலால வந்து டைரக்டா சுத்திகரிக்கக்கூடிய நிலையில இல்லாம போகும்போதுதான் மூட்டுகள் வந்து இறுக்கமாக ஆரம்பிச்சு காலை ரொம்ப வீக்கத்தோட ஹெவியா ஃபீல் பண்ணுவாங்க. மேம் காலே ரொம்ப எடுத்து வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு மூட்டு பிரச்சனைகளா இருந்தாலுமே சரி, அதை ஒரு ஆரம்ப நிலையில இருக்கும் போது நம்ம அதை அட்ரஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க, ரொம்ப நாள் ஓட்டுறீங்க, நீங்க ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி உங்க இன்ஜின் ஆயில் பண்ணீங்கன்னா அது நீங்க எவ்வளவு வருஷம் கூட நீங்க ஓட்ட முடியும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகள். நம்ம மூட்டுகள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நரிஷ்டாவும் லூப்ரிகேட்டாவும் ரொம்ப ஈஸி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மூட்டுகள் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் நம்மளால இருக்க முடியும். நம்ம மெட்வே ஆயுர்வேத் பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ சூல சிகிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மூட்டுகளை பலப்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் வந்து நிறைய கொடுக்குறோம். ஏன்னா ஒரு மூட்டு வலியோட வர பேஷண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும் மூட்டு வந்து தேய்மானம் ஏற்பட்டு காலை வளைஞ்சு போய் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்னம்மா இவ்வளோ கால் மோசமா இருக்கு, ஏன் முன்னாடியே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலையான்னு கேட்டா, மேம் மூட்டு வலி இருக்கும் மேம், பட் மேனேஜபிளா இருந்தது, இப்பதான் காலை வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது அவங்களோட உடலோட பலம், மூட்டுகளோட பலவீனம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஆயுர்வேதத்துல முக்கியமா வந்து ஜானு வஸ்தி, அதாவது மூட்டுகளை சுத்தி ஒரு எண்ணெயில தேங்கி வைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். இது முக்கியமா மைக்ரோ சர்க்குலேஷன்ஸ், அதாவது முட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் போதே பெயினுக்காக வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து கட் டவுன் பண்ணி வலிகளை குறைக்கிறதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஜானுவஸ்தியோட சேர்த்து நம்ம வந்து மூட்டுகளை பலப்படுத்துறதுக்கான இந்த நவரக்கிழியெல்லாம் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போதே நல்லா வலி குறைஞ்சி வீக்கெல்லாம் குறைஞ்சு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்லா பெட்டரா இருக்கும். பட் இது ஒரு டைம் மட்டும் பண்ணா 10 கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய டயட்டு, அதுக்கப்புறம் வீட்லயே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே கண்டினியூஸா அவங்க பண்ணிட்டே வரணும். ஏன்னா நம்மளோட உடலை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா நம்ம வந்து மெயின்டைன் பண்றோமோ அப்பதான் நம்ம மூட்டுகள் பலமாவும் இருக்கும். திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த மூட்டு வலியில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கும். ஸோ எந்த விதமான மூட்டு வலியா இருந்தாலும் சரிங்க, கவலையே வேண்டாம். பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையிலே ஒரு ஏர்லி ஸ்டேஜா உங்களுக்கு ஒரு மூட்டு வலி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வருது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் டெய்லியுமே வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ இல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு குடிக்கிறதோ, நிறைய பழங்கள், கீரைகள், காய்கறிகள்லாம் ஆட் பண்ணுங்க உங்க டயட்ல. செகண்ட் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு, மூட்டு வந்து ரொம்ப காலையில எழுந்திருக்கும் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா கஷாயம் மாதிரி பண்ணி அந்த இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டே வாங்க. ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நைட்ல படுக்கும்போது சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3மே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வெந்நீர்ல கலந்து 1/2 ஸ்பூன் ஒரு வெந்நீர்ல கலந்து நைட் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த மூட்டுகளை இருக்கக்கூடிய இறுக்கம்லாம் நல்லாவே குறையுங்க. 4வது, ரொம்ப நரிஷ்மெண்டே இல்ல அவங்களுக்கு அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி எலும்பு சூப் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த முந்திரி, ஃபிக், அப்புறம் வந்து கேழ்வரகு, இதெல்லாம் உங்க டயட்ல ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 5வது, சிலருக்கு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு வலிகளுக்கு வந்து இந்த பூண்டு எடுத்து நல்ல நெய்யில வறுத்து, ஒரு 4-5 பூண்டு நெய்யில வறுத்து அது காலையில நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ரக்ஷனால இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் எல்லாமே நல்லாவே குறையுங்க. ஸோ சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஃபாலோ பண்ணாலுமே சில மூட்டு வலிகள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன வேணும்ன்றத எர்லியரா நீங்க பண்ணும்போது அதிக அளவுல மூட்டுகள் வந்து தேய்மான் லைக் ரெண்டு உரசி ஷேப்பே மாறுற அளவுக்கு பாதிப்பு கொண்டு போய் விடாதீங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டயட்டை கரெக்ட் பண்ணுங்க. மூட்டுகளை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் டெய்லியும் உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. 3வது, தினசரி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியுமான்னு பாருங்க. இந்த 3 விஷயம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, நல்லாவே மாற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி.